இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேழ்வரகு மாவு வச்சு கார கல்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு 1 கப் கேழ்வரகு மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, இதோடவே நம்ம ஊற வச்சிருக்க ரவையும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா பாதி மட்டும் சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா பாதி தான் சேர்த்துருக்கேன். மீதி நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒன்றா உருட்டி எடுத்துடலாம். இந்த கல்கல் அச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி கிடச்சிரும். அச்சு உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கில் தேய்ச்சி எடுத்தாலும் அதே மாதிரி ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு உப்பு, காஷ்மீரி மிளகாய், சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இண்டஸ் வேலி பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்கள் பாத்திரம் எல்லாமே எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குங்க. மாயா 12 கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்னைக்கு நான் யூஸ் பண்ற பாத்திரம் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயை தான் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியமுக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. சூடா இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை சேர்த்து கலந்து எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அருமையான கேழ்வரகு கார கல்கல் தயாராயிருச்சு. ஃப்ரை பண்ணும் போது மட்டும் நிதானமா ஃப்ரை பண்ணீங்கன்னா இந்த அளவு மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.